السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஹிஜ்ரி வருடம் 1441 ரஜப் மாதம் 11ஆம் திகதி புனித மஸ்ஜிது நபவியிலே இமாம் அஷேக் சலாஹ் முஹம்மத் அல் புதைர் அவர்கள் கொரோனா வைரஸ் கிருமியிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கான வழிமுறைகளிலும் தலைப்பிலே உரையாற்றினார்கள். ஆரம்பமாக அல்லாஹ்வை புகழ்ந்து நபியின் மீது ஸலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹ் வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். இறை விசுவாசிகளே, அல்லாஹ்வை முறையாக அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள், முஸ்லிம்களாகவே அன்றி நீங்கள் மரணிக்க வேண்டாம் என்று தக்வாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் வாழக்கூடிய இந்த சமகாலத்திலே இந்த கொரோனா வைரஸ் என்ற கிருமியின் மூலமாக உலகமே ஆட்டம் கண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலே வாழக்கூடிய மனிதர்களை பல விதங்களில் சோதனைக்குட்படுத்துவான். அந்த வகையிலே நோயின் மூலமாக சோதிப்பதில் அல்லாஹ்விடத்தில் பல திட்டங்கள் இருக்கின்றன. எனவே இது போன்ற கொரோனா வைரஸ் உலகையே ஆட்டம் காண வைத்துள்ளது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், இதனூடாக இறந்த உடல்களை கூட வெறுப்படைய செய்கின்றது. அதே போல் உடல் சக்தியை இழக்கச் செய்கின்றது. அது மாத்திரமல்ல, பல நாடுகளுடன் யுத்தம் செய்து அவைகளை ஒரு மயக்க நிலைக்கு உட்படுத்தி உள்ளதை நாம் கண்கூடாக பார்த்து வருகிறோம். ஆகாயங்களை எல்லாம் ஆக்கிரமித்து தன் கைவசம் வைத்திருக்கின்றது. எதிர்பார்ப்புகளை எல்லாம் சுக்கு நூறாக்கியுள்ளது. காற்றோட்டங்களை நாசமாக்கியுள்ளது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நோயை உருவாக்கக்கூடிய அல்லாஹ்வை நாம் புகழுவோம், அவனையே துதிப்போம். அவனது நாட்டத்தின் பிரகாரமே பிறருக்கு அது கடந்து செல்கின்றன. காரணம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதர்களை அச்சமூட்டி நினைவூட்டி பரீட்சிப்பதற்காகத்தான் இவ்வாறான நோய்களை அவன் வழங்குகின்றான். அல்லாஹ்வை அஞ்சி அவனை திக்ர் செய்து அவனிடமே பிரார்த்தித்து அவனிடம் இஸ்திக்ஃபார் செய்து அவனிடமே மீண்டு வந்து பாதுகாப்பையும் சுபீட்சத்தையும் நாம் கேட்க வேண்டும். அத்துடன் நாளாந்தம் செய்ய வேண்டிய திக்ர் துஆக்களை தவறாமல் நாம் வழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். இது போன்ற வைரஸ் தாக்கத்துக்கு உண்மையான தீர்வு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வது மற்றும் உண்மையாக அல்லாஹ்விடம் மீள்வதை போன்று வேறு எதுவும் மிகவும் பயனுள்ளதாக அமைய போவதில்லை. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே நாம் நம்பிக்கை இழக்காமல் எல்லா சந்தர்ப்பங்களிலும் நல்லதை எதிர்பார்த்திருக்க வேண்டும். இது ஒரு முஃமினிடத்திலே இருக்க வேண்டிய ஒரு கட்டாயமான விடயமாக இருக்கின்றது. இது போன்ற கிருமிகள் இதற்கு முன்னால் பல உருவாகி இருக்கின்றன, அது அழிந்துவிடும். இதற்கு முன்னால் வந்த இது போன்ற கிருமிகள் எல்லாம் உருவாகி அழிந்திருக்கக்கூடிய வரலாறுகளை நாம் பார்க்கின்றோம். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஃபால் என்னை ஆச்சரியம் அடைய வைக்கிறது என்று நபி அவர்கள் கூறிய போது, ஃபால் என்றால் என்ன என்று வினவிய போது நபி அவர்கள் கூறுகின்றார்கள், நல்ல வார்த்தை என்று நபி அவர்கள் கூறினார்கள். இது புகாரி முஸ்லிமிலே பதியப்பட்ட ஒரு செய்தியாக இருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு பதட்டமான அசாதாரணமான சூழ்நிலைகளில் நல்ல வார்த்தைகளை கூறி அவர்களை நாம் அமைதிப்படுத்த வேண்டும், சாந்தப்படுத்த வேண்டும். இவ்வாறான பண்பு அரேபியர்களுடைய ஒரு நல்ல பண்பாக இருக்கின்றது. அசாதாரண நிலைகளை அவர்கள் சாதாரண நிலைக்கு மாற்றுவார்கள். வியாபார குழுக்கள் வெளியிலே பயணம் மேற்கொள்கின்ற போதெல்லாம் அந்த மக்களுக்கு நீங்கள் இலாபத்துடன் மீண்டு வருவீர்கள், அதிகமான லாபத்தை பெற்று வருவீர்கள் என்று நல்ல வார்த்தைகளை கூறி உற்சாகமூட்டக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். எனவே உங்களில் எவரும்
உங்களுடைய காதுக்கு எட்டக்கூடிய செய்திகளை எல்லாம் பரவச் செய்து மக்களை பயமுறுத்தும் செயல்களில் நீங்கள் ஒருபோதும் ஈடுபட்டு விட வேண்டாம். அன்பார்ந்தவர்களே, இது போன்ற கீழ்த்தரமான செய்திகளை விட்டும் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று இந்த நோய் கடக்காமல் இருப்பதற்காக சில அறிவுரைகளும் ஆலோசனைகளும், தீங்கை ஏற்படுத்தக்கூடிய இடங்களையும் வைரஸ் கிருமியுள்ள இடங்களை விட்டும் நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். கெடுதியை யார் அஞ்சுவாரோ அவர் பாதுகாப்பு பெறுவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். ஒரு தீங்கு ஏற்படுத்தக்கூடிய இடத்தை கண்டால் அந்த தீங்கிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று யார் அஞ்சி பயந்து ஒதுங்கி நடக்கின்றானோ அந்த தீங்கிலிருந்து அவன் பாதுகாப்பு பெறுவான். எனவே தும்மல் இருமல் ஏற்படும் போது முகத்தை மூடிக்கொள்ள வேண்டும், மறைத்துக் கொள்ள வேண்டும். பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் சிரமத்துக்கு உள்ளாகாமல் இருப்பதற்காகவும் வாய் மூலம் அல்லது நாக்கு மூக்கின் மூலமாக வெளியாகக்கூடிய கிருமிகளின் தாக்கம் ஏற்படாமல் இருப்பதற்காக கைக்குட்டை, டிஷ்யூ போன்றவைகளினால் தங்களது வாயை மூக்கை மூடிக்கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் கட்டளையின் பிரகாரமே ஒரு நோய் கடந்து செல்வதென்றால் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின் பிரகாரம் தான் அது கடந்து செல்கின்றது. எனவே இது போன்ற அசுத்தமான இடங்களை விட்டும் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அழுக்கு காற்று, மாசுபடிந்த அந்த காற்றுகளை சுவாசித்தல் மூலமாகவும் நோய்வாய்ப்பட்டவர் மூலமாகவும் இந்த நோய் இன்னொருவருக்கு கடந்து செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமையும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், உங்களில் ஒருவர் தும்மினால் 2 மணிக்கட்டுகளையும் வாயில் வைத்து சத்தத்தை அடைத்துக் கொள்ளவும் குறைத்துக் கொள்ளவும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உபதேசம் செய்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, நாம் உண்பதற்கு முன்னாலும் உண்பதற்கு பின்னரும் மலஞ்சல கழித்த பின்னரும் நோய் தாக்கம் ஏற்படும் என அஞ்சியவரை தொட்ட பின்னரும் வியர்வை அழுக்கு மூலம் கைகள் அழுக்குற்றால் தங்களது 2 கைகளையும் நன்றாக கழுவிக்கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு போதிக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்களுக்கு குளிப்பு கடமையான நிலையில் இருக்கும் நிலையில் உண்பதற்கு குடிப்பதற்கு நினைத்தால் 2 கைகளையும் கழுவிய பின்னரே உண்பார்கள் குடிப்பார்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செயல்பாட்டை அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்கள் கூறிக்கொண்டே இருக்கிறது. எவர் தூக்கத்துக்கு செல்லும் போது அவருடைய கைகளிலே உணவின் வாடை உள்ள நிலையில் அவர் கைகளை கழுவாமல் உறங்கி தீங்கு ஏதும் ஏற்பட்டால் தன்னைத்தானே நொந்து கொள்ளட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே அந்த உணவு வாடையுடன் நாம் உறங்கச் செல்கின்ற போது அந்த உணவு வாடையை தேடி நச்சு தன்மையுள்ள ஊர்வனவைகள் அன்பிக்கும் போது அதன் மூலமாக தாக்கம் ஏற்படும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு போதித்திருக்கிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இவ்வாறான நோய் மற்றும் நோய் கிருமிகளின் போது கடைபிடிக்க வேண்டிய நபிகளாரின் வழிகாட்டல்களை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஆலோசனைகளையும் பல வழிகாட்டல்களையும் நமக்கு கூறியிருக்கின்றார்கள். நோய் தாக்கம் ஏற்படும் என அஞ்சுபவைகளை விட்டும் தங்களை மறைத்துக் கொள்வதில் தவறேதும் இல்லை. அதாவது நாம் இந்த நிலையிலிருந்து ஒருவர் மூலமாக அல்லது ஒரு இடத்திலிருந்து எனக்கு நோய் வரும் என்று அஞ்சினால் அதனை விட்டும் நாம் தங்களை பாதுகாத்துக் கொள்வதில் எந்த தவறும் கிடையாது. நபி அவர்கள் கூறுகிறார்கள், சிங்கத்திடமிருந்து விரண்டோடுவதை போன்று வெண்குஷ்டம் தொழுநோய் ஏற்பட்டவற்றிலிருந்து விரண்டோடுங்கள் என்று நபி அவர்கள் ஆலோசனை கூறுகின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வந்த ஒரு குழுவில் ஒரு தொழுநோயாளி வெண்குஷ்டம் உள்ள ஒருவர் இருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரிடம் சிலரை அனுப்பி அவர்களிடத்திலே, உம்முடன் நாம் பைஅத் செய்து விட்டோம், நீங்கள் திரும்பி சென்று விடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இது முஸ்லிமிலே பதியப்பட்ட செய்தியாக இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபருடன் முசாஃபஹா செய்யவில்லை, நேரடியாக முகம் கொடுக்கவும் இல்லை. ஏனெனில் பெரும்பாலும் வெண்குஷ்டம் தொழுநோயுடன் கலந்திருப்பது அது நோயை கடத்தாட்டக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும். அறிவுசார் ஆய்வாளர்கள் கூறுகின்ற போது வெண்குஷ்ட நோயாளிகள் அதிகரித்தால் நோய் பரவாமல் இருப்பதற்காக அவர்கள் பள்ளி வாயில்களுக்கு வருவதை அவர்களை தடுக்க வேண்டும் என்று கூறுகின்றார்கள். மேலும் சில அறிஞர்கள் கூறுகின்ற போது தொழுநோயாளர்கள் அதிகரித்து விட்டால் அவர்களுக்கென
தனியான இடத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். மக்காவிலே இது போன்ற நோயாளிகள் ஏற்பட்ட போது அவர்களுக்கென தனியான இடத்தை எடுத்துக்கொண்டது போன்று அவர்களுக்கென ஒரு தனியான இடத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள். மேலும் நபி அவர்கள் கூறுகின்ற போது நோய்வாய்ப்பட்ட ஒட்டகங்களை ஆரோக்கியமுள்ள ஒட்டகங்களிடம் கொண்டு வர வேண்டாம் என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள். காரணம், நோய் பரவாமல் இருப்பதற்காக நபி அவர்கள் இவ்வாறு கட்டளையிட்டார்கள். அதே போன்றுதான் தாவும், வாந்தி பேதி, காலரா, பிளேக் நோய் ஏற்பட்ட இடத்தில் உள்ளவர்கள் அந்த இடத்தை விட்டு வெளியேற வேண்டாம், வெளியில் உள்ளவர்கள் அங்கே உள்ளே செல்ல வேண்டாம் என நபி அவர்கள் கட்டளையிட்டார்கள். அதே போன்று தாவும், இந்த காலரா, பிளேக் நோய் இது ஒரு அசுத்தமாகும் அல்லது வேதனை தரக்கூடிய தண்டனையாகும். இது பனு இஸ்ரவேலர்கள் அல்லது அதற்கு முன்னுள்ளவர்கள் மீது அனுப்பப்பட்டதாகும். இதை கேள்விப்பட்டால் உள்ளே உள்ளவர்கள் வெளியே வர வேண்டாம், வெளியில் உள்ளவர்கள் உள்ளே செல்ல வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கட்டளையிட்டிருக்கின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே நோய் பரவும் என எண்ணக்கூடிய நோயாளியின் எஞ்சியவைகளை அருந்தாமல் இருப்பது வரவேற்கத்தக்கதாகும். தற்பாதுகாப்பை இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கின்றது. தண்ணீர் தேக்கி வைக்கக்கூடிய பாத்திரங்களில் வாய் வைத்து குடிப்பதை நபி அவர்கள் தடுத்துள்ளார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இவ்வாறு எவ்வாறு உண்ண வேண்டும், எவ்வாறு குடிக்க வேண்டும் என்பதையெல்லாம் தெளிவாக நமக்கு எடுத்துரைத்திருக்கின்றார்கள். எனவே தண்ணீர் அருந்தக்கூடிய பெரிய பாத்திரங்களிலே வாய் வைத்து குடிக்கின்ற போது அது துருவாடியை ஏற்படுத்தும் என்று நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அதே போன்று பாத்திரத்திலே மூச்சு விடுவது அல்லது ஊதுவது தடுக்கப்பட்ட ஒரு விடயமாக இருக்கின்றது. இமாம் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகின்ற போது, ஒருவர் மூச்சு விடுவதனூடாக உமிழ் நீர் அல்லது விரும்பத்தகாதவைகள் வெளிப்பட்டு அருவருப்பான வாடையை ஏற்படுத்தும். அவர் அல்லது பிறர் அந்த நீரினூடாக சுத்தம் செய்யலாம் அல்லது குடிப்பதற்கு பயன்படுத்தலாம். எனவே மூச்சு விடுவது, அதிலே ஊதுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதை இமாம் அவர்கள் கூறுகின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, மூமினுடைய உமிழ்நீர் ஷிஃபா, நோய் நிவாரணி என்று சொல்லக்கூடிய இந்த விடயம் அடிப்படைக்கு மாற்றமான பொய்யாக உரைக்கப்பட்ட ஒரு செய்தியாகும். அதே போன்று ஒரு மூமின் குடித்த பின் எஞ்சிய உள்ளவை ஷிஃபா, நோய் நிவாரணி என்று சொல்வதும் அடிப்படைக்கு மாற்றமான ஒரு பொய்யான விடயமாக இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, நோய் கிருமிகளின் தாக்கம் ஏற்படாமல் இருப்பதற்காக பாத்திரங்களையும் நீர் குடங்களையும் மூடி வைத்தல் அவசியமாக இருக்கின்றது. ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறக்கூடிய ஒரு செய்தியிலே, நான் நபி அவர்கள் சொன்னதை கேள்வியுற்றிருக்கின்றேன். பாத்திரம் நீர் குடங்களையும் மூடி வையுங்கள், வருடத்தில் ஒரு இரவில் ஒரு நோய் கிருமி இறங்கும், அது மூடப்படாத பாத்திரம், மூடப்படாத நீர்க்குடங்கள் அது இறங்கிவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்றுதான் முஆனகா செய்வது, கட்டி அணைப்பது, முத்தமிடல் என்பதெல்லாம் அனுமதிக்கப்பட்ட ஒரு செய்தியாக இருக்கின்றது. இருந்தாலும் இந்த கொரோனா போன்ற ஒரு பதட்டமான காலங்களிலே இவைகளை எல்லாம் தவிர்த்து கொள்ளுமாறு வைத்தியர்கள் எச்சரிக்கை செய்கின்றார்கள், ஆலோசனை கூறுகின்றார்கள். நோய் இன்னும் ஒருவருக்கு பரவாமல் இருப்பதற்காக இந்த முஆனகா, முத்தமிடல் போன்றவைகளை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்று ஆலோசனை கூறுகின்றார்கள். எனவே ஞானத்துடன் புத்தியுடன் மார்க்கம் சொல்லக்கூடிய வழிகாட்டல்களை கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டும். மார்க்க சட்ட அறிஞர்கள், நம்பிக்கையான வைத்தியர்களின் கருத்துக்களை பல சட்டங்களில் எடுத்துரைப்பதை நாம் வரலாறுகளில் நாம் பார்க்கின்றோம். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய கூற்றை நாம் பார்ப்போம் என்றால் அவர்கள் கூறுகின்றார்கள், சூரிய வெப்பத்தில் சூடான தண்ணீரை நான் ஒருபோதும் வெறுக்கவில்லை, இருப்பினும் வைத்திய தரப்பிலிருந்து அது வெறுக்கப்படுவதால் அதனை நான் வெறுக்கின்றேன் என்று வைத்தியர்களுடைய ஆலோசனையை கேட்டு சட்டம் ஏற்றிருப்பதை நாம் பார்க்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, எனவே முஸ்லிம்களுக்கே உரிய உணவு வகைகளை முறையாக பயன்படுத்த வேண்டும். முஸ்லிம்களுடைய உணவு வகைகள் போசாக்கும் நோய் நிவாரணியாகவும் அமைந்திருப்பதை நாம் காணலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தரக்கூடிய விடயங்களாக இந்த உணவு வகைகளையும் நமக்கு அறிமுகம் செய்திருக்கின்றார்கள். இஸ்லாம் காட்டும் அனுமதிக்கப்பட்ட உணவுகளை மாத்திரமே நாம் உண்ண வேண்டும். வேட்டை பற்களையுடைய சிங்கம், ஓநாய், நாய் போன்ற
பூனை இது போன்றவைகளை ஒட்டுமொத்தமாக நாம் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். பறவைகளில் கவ்வும் கால்களையுடைய, வேட்டை நகங்களையுடைய பருந்து, கழுகு, ராஜாளி போன்றவைகளை தவிர்த்து கொள்ள வேண்டும். அழுக்குகளையே சதாவும் உண்ணக்கூடிய பன்றி போன்ற மிருகங்களையும் ஒட்டுமொத்தமாக தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே போன்று அருவருப்பான அனைத்தும், குரங்கு, ஊரவனவைகளை தவிர்த்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் முன்பதற்கு அனுமதிக்காத அனைத்தையும் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அவைகளை ஒருபோதும் நாம் பயன்படுத்தி விடக்கூடாது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்று நாம் இருக்கக்கூடிய இந்த சமகாலத்திலே தூர நோக்குடன் ஒரு சட்டங்களை இந்த நாடு ஏற்படுத்தி வைத்திருக்கின்றது. எனவே இந்த 2 ஹரம்கள், மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிதுல் நபவி அமைந்திருக்கக்கூடிய இந்த பிரதேசங்களுக்கு தற்காலிகமாக வருவதை தடுத்திருக்கக்கூடிய இந்த சட்டத்தை நாம் தூர நோக்குடன் நாம் இதனை ஏற்று அந்த சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். அதே போன்று இது போன்று நோயினால் தாக்கப்பட்டவர்களை கண்டால் அவர்களுக்காக நாம், அவர்கள் சுபிட்சத்துக்காக நாம் பிரார்த்தனை புரிய வேண்டும். அதே போன்று இது போன்ற நோய்கள் எமக்கு ஏற்படாமல் இருப்பதற்கு அல்லாஹ்விடத்திலே நாம் பிரார்த்தனை புரிய வேண்டும். எனவே அன்பார்ந்தவர்களே, இது போன்ற கொரோனா போன்ற வைரஸ் கிருமிகள் உலகத்தை ஆட்டம் காண வைத்துள்ளது. எனவே இந்த நேரத்திலே உண்மையாக இஸ்லாம் காட்டக்கூடிய வழிமுறைகளை பின்பற்றி, வைத்தியத்துறை சொல்லக்கூடிய ஆலோசனைகளை கேட்டு நாம் அதன்படி தற்பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதோடு உண்மையாக அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து, அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கோரி, அல்லாஹ்விடத்திலே மீள வேண்டிய கட்டாய கடமைப்பாட்டுடன் நாம் இருக்கின்றோம். எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது பாவங்களை மன்னித்து, நமது குற்றம் குறைகளை எல்லாம் மன்னித்து, இது போன்ற பாதகரமான நோய்களை விட்டு பாதுகாத்து முஸ்லிம்கள் அனைவர்களையும் இக்கட்டான நிலையிலிருந்து ஒரு சாதாரண நிலைக்கு கூடிய கதியிலே திருப்ப வேண்டும் என்று நாம் அனைவரும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க வேண்டும். எனவே இது போன்ற கொடுமையான நோய்களை விட்டும் நம் அனைவர்களையும் அல்லாஹ் பாதுகாத்து ஒரு சுபீட்சமான வாழ்க்கைக்கு திரும்பி நாம் மரணிக்கும் வரும் வரை அல்லாஹுடைய, அவனுடைய தூதருடைய வழிமுறைகளை பின்பற்றி அவனது அன்பையும் அரவணைப்பையும் பெற்று நாளை மறுமையிலே மேலான ஃபிர்தௌஸுல் ஆலா என்ற சுவர்க்கத்திலே நுழைவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.